ஆமாம், அந்த இலையை காமிங்க, எடுத்து நாடி காமிங்க. தண்ணி வச்சு நல்லா தெரியுதா? அப்போ தெரியுதா? வணக்கம், நான் உங்கள் உழவன் ஜெகன். 2023 எங்களுக்கு இந்த வருடம் கிடைத்த ஒரு பொக்கிஷம் பூதகரப்பான். இந்த மரத்தை தெரிவதற்கு முன்னாடி இது எப்படி எனக்கு தெரியுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பூதகரப்பான் மரம் அழிந்து வகைக்கூடிய மிக அரிதான மரங்களில் ஒன்று. அரிதாக எல்லா இடங்களிலும் காணப்படாது. இந்த மரத்தை பற்றி ஐயா, மரம் ராஜா ஐயா தான் எனக்கு சொன்னார். இந்த மரம் என்னங்க ஐயா, இது என்ன, இதோடைய பயன் என்ன அப்படின்னு கேட்குறது. பயனை பற்றி நான் சொன்னேன்னா இதை தேடி அலைந்தவர்கள் எல்லாருமே. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு 2 பெயர் உண்டு. ஒன்று பூதகரப்பான், இன்னொன்று குதிரை பிடித்தன். இந்த 2 பெயர் கொண்ட இந்த மரம் காய் பச்சையாக இருக்கும். இந்த பழம் வந்து சிவப்பு, கிளி மூக்கு சிவப்பில் இருக்கும். குதிரையின் பிடித்தன் விதை 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 மாதிரியே இருக்கும் இந்த விதை. இது பார்த்தீங்கன்னா, இந்த விதை வந்து 100 வயகராவுக்கு சமம். இன்னைக்கு வந்து ஆண்கள் மது பழக்கத்தினாலும் புகைப்பிடிப்பதினாலும் தாதுக்களை இழந்து நிறைய கருத்தரிப்பு மையங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நல்ல உணவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஐயாவின் தயவால் இப்படி ஒரு மரம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மரங்களை பற்றி ஐயாவுக்கு நிறைய மரங்களை உற்பத்தி பண்ணுறாரு. அப்போ இவ்வளோ விதைகளை நம்ம என்ன பண்ணணும்? இது அரிதான ஒரு மரமாக இருக்கே, இந்த விதைகளை எல்லாத்தையும் மரமாக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஒரு நிகழ்வாக போயிட்டு இருக்கும்போது முதல் தடவை நாங்கள் ஐயாவை பார்த்து அந்த மரத்தை காமிக்கும் போது அந்த விதைகளை எங்களால் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அது சென்னையில் ஒரு பகுதியில் இருந்துச்சு. அது மிக உயரமாக இருந்துச்சு. 2-3 விதைகள் தான் கிடைச்சிச்சு. ரொம்ப வருத்தத்துடன் நாங்கள் சென்னையை விட்டு வந்தோம். ஆனால் வரும்பொழுது ஒரு பகுதியில் விசாரிக்கும் பொழுது இங்கே ஒரு பகுதி, இங்கே திருச்சி லால்குடி, நான் இந்த பகுதியில் இருக்கேன். இங்கேருந்து பெரம்பலூரில் ஒரு பகுதியில் இந்த மரம் இருக்க தெரியப்படுத்தி அங்கே போய் இன்னைக்கு ஒரு 2000 மரக்குழந்தைகளை ஐயாவிட்ட கொடுக்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஐயாவிட்ட இதை நம்ம கொடுத்துருவோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த சேவை மிக மகத்தான சேவை. இந்த மரங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக அரிதான மரங்கள், ரொம்ப பொக்கிஷமாக இருக்கக்கூடிய மரங்களையும் இன்னைக்கு நீங்கள் உருவாக்கி தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் எங்களும் நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அது மிகப்பெரிய ஒரு சேவை. அதுக்காக நாங்கள் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் இது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். விதைகள் சேகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அரிய வகை பாரம்பரிய மரங்களை மீட்டெடுக்கணும். அழிவு நிலையில் உள்ள நம்ம சங்ககால இலக்கிய நூல்களில் இருக்கக்கூடிய மரங்களை தேடி கண்டுபிடிக்கிறதும், அதை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதும், அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறதும் நம்மளுடைய கடப்பாடு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை செஞ்சோம். இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நான் வந்து பல்வேறு இடங்களில் விலை கொடுத்து நம்ம தேவைப்படுற இடத்துல காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதில் தேவைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு இயற்கை நேசர், இன்னும் சொல்லப்போனால் நம்மாழ்வாருடைய நேரடி மாணவர், அவர் கூட வாழ்ந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட ஒரு மாணவர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உழவன் இயற்கை வழி வேளாண்மை பயிற்சி மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜெகன் அவர்கள் நட்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஐயா, நம்மாழ்வார் ஐயாவே எனக்கு நண்பராக கிடைச்சது மாதிரி நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த இளம் வயதில், என்ன சொல்லப்போனால் தடுமாறக்கூடிய வயது, தடம் மாறக்கூடிய வயது, அந்த இளம் பருவம், ஒரு 20 வயசு 25 வயசு தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை வந்து திசை திருப்பி விடக்கூடிய வயது. அந்த வயசில் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் ஒரு 1000 விவசாயிகளை இவர் சொல்கிறத கேட்டு அதை பயிர் பண்ணுற அளவுக்கு இவர் மேலே நம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவில் இவருடைய வாழ்வியல் முறை இருக்குது. இவர் அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து எனக்கு இந்த விதைகளை கொடுக்குறது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு நிகராகாது. இது வந்து எங்களோட நட்பு இன்னும் தொடரப்போகுது. நாங்கள் நிறையா காரியங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் அவர் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல இருக்கிறாரு. பசுமை தமிழகம் படைத்திடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷத்தில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். அந்த கூட்டு முயற்சி இது. ஏன்னா இது ஒரு தனி மனிதனாகவோ ஒரு 10-100 பேராகவோ இந்த தமிழகம் முழுவதையும் பசுமையாக்கிட முடியாது. ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் மக்கள் இயக்கமாக மாறணும். இது வந்து மரம் வளர்ப்பது என்பது மக்கள் இயக்கமாக மாறணும்.
அதுக்கு அடிகோடுற விதமாக தான் இன்னைக்கு முத எனக்கு வந்து ஜெகன் ஐயா வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஐயா சொல்லிக்கொண்டே இருப்பார், விதைகளே பேராயுதம். அதுக்கு ஒரு புத்தகமும் நம்மால் எழுதியிருக்காரு. இதை பாருங்க, ஒரு இந்த விதைகளை போய் காலைல 6 மணிக்கு அவர் சேகரித்தது மட்டும் இல்லை, அதை உரித்து ஒரு குறைஞ்சது ஒரு 2000-3000 விதை இதில் இருக்கும். அதையும் எனக்கு கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ நான் புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். நாளைக்கு காலையில் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து விதைக்கூடுகள்லையும் தாய்மடியிலையும் விதைச்சிருவோம். இங்கே தாய்மடியும் தயாராக இருக்குது. நம்ம நாட்டு பண்ணையில் விதைக்கூடுகளும் நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். ஒரு 5000 விதைக்கூடுகளில் மண் போட்டு அடுக்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே விதைச்சிருவோம். நாளைக்கு காலையில் தென்காசியிலேருந்து விதைகள் வருது. அரிய வகை அழிவு நிலையில் உள்ள விதைகள் வருது. நாளையிலேருந்து ஆரம்பித்து 3 நாளைக்குள்ளே ஒரு 10,000 விதைகளை வந்து பூமி தாய்மடி அமர்த்த இருக்கிறோம், கருவூட்ட இருக்கிறோம். அது எல்லாமே நல்லபடியாக முளைச்சி தழைச்சு வளரும். அது வளர்ந்ததுக்கு பிறகு ஓராண்டுகள் குறையாமல் நம்ம பண்ணைகளை வச்சு வளர்த்துட்டு இதை வந்து தமிழகம் எங்கும் இந்த மரங்களை பரவ செய்கிறது நம்மளுடைய வேலை. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.